ஹாய், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு சண்டே நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துல இருக்கிற உழவர் சந்தைக்கு வந்திருக்கிறோம். மெயின் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் உள்ள பார்க் பண்ணீங்கன்னா ஒரு ₹5 கேட்பாங்க. வெளியே வந்து சேஃபா பார்க் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் பார்க்கிங் ஏரியால பார்க் பண்ணுங்க. சரிங்களா? காரெல்லாம் பார்க் பண்றதுன்னா உள்ள கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி பார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு கிளம்பிட்டோம். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரோ இருக்கு. சரி, ஒரு ரோ இல்ல, 2 ரோ இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா லைனா வந்து காய்கறி வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர், அதாவது வந்து என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் செல்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. அந்த செல்ல வந்து தக்காளி, வெங்காயம், அந்த மாதிரி காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், இந்த மாதிரி போர்டே போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து போர்டே போட்டிருக்கு. அங்க வந்து இதெல்லாம் சேல் பண்ணுவாங்க. தேங்காய், புடலங்காய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலிஃபிளவர். நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த பசுமை குடின்னு சொல்லி அது பக்கத்துல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கீரை வகைகள், நிறைய கீரை வகைகள் இருந்துச்சு. கீரை வகைகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதினா, கொத்தமல்லி, இது பாத்தீங்கன்னா என்ன பிரண்டைன்னு சொல்லுவாங்க. பிரண்டை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கலாம். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்பவுமே மார்க்கெட்ல தான் வாங்குவோம். மார்க்கெட்டை விட கம்மியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தான் ரோடு, அந்த பசுமை குடிலோட ரோடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பூ பாத்தீங்கன்னா ₹15 வாங்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இந்த கிழங்கு பாருங்க, கிழங்கு காட்டுவோம் பாருங்க, அவ்வளோ பெருசு இருக்குங்க. இந்த கிழங்கு கேட்டா ஆர்கானிக்ல இது பண்ணது. அது கொண்டு வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரிங்களா? டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாட்டு காய்கறிகள் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சென்டரான பிளேஸ். இந்த சென்டர் பிளேஸ் சுத்தி அது ஒரு ரோவா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 கடைக்கு பக்கம் இருந்திருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மேரக்கெல்லாம் பாருங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல கூட அவ்வளோ பார்த்தது இல்லை. பீட்ரூட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரட், எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்க ஒரு பப்பாயா வாங்கினோம். பப்பாயா பாருங்க, என்ன ரெட்டிஸா இருக்கு பாருங்க, என்ன ரெட்டிஸ் கலர்ல. வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா ரீசனபிள் ரேட்ல வெங்காயம், தக்காளி, எல்லா டைப் ஆஃப் தக்காளியும் இருந்துச்சு. நாட்டு தக்காளியும் இருந்துச்சு, ஆப்பிள் தக்காளியும் இருந்துச்சு. கம்ப்ளீட்டா வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து உழவர்கள் வந்து டைரக்டா சேல் பண்றாங்க. அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரேட் அஃபோர்டபுளா இருந்துச்சு. உள்ள என்ட்ரு ஆனோடனே பாத்தீங்கன்னா அங்க வந்து டிஸ்பிளேல ரேட்டு எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு இந்த கேமரால சரியா தெரியல. நீங்க உள்ள என்ட்ரு ஆனோடனே பாத்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டா வந்து விசிபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஆவி, டீயை சாப்பிட்டு நேரா கிளம்பிட்டோம். தான் வந்து அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த கோயில் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? உழவர் சந்தை மாதிரி கோயில். அந்த கட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. உள்ள என்ன கடை போட்டிருக்காங்களோ அதே மாதிரி வெளியே கடை போட்டிருப்பாங்க. அந்த கடையும் பாத்தீங்கன்னா நல்ல ரீசனபிள் ரேட்ல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பழங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இங்க இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அது ஒட்டினா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் தான், அந்த என்ட்ரன்ஸே கவர் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பழங்கள் தான். பழங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வெண்டாஸ் போட்டிருப்பாங்க. இந்த சின்ன சின்ன அந்த தள்ளுவண்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா டேபிள் போட்டுருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா லிச்சி, மாம்பழம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரிங்களா? நாங்க எதுவும் வாங்கல. அப்புறம் நாங்க பூண்டு கடைக்கு போயிட்டோம். பூண்டு கடையில பாத்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாமே இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள இது கார்னர்ல வரும். இந்த லைன் ஃபுல்லாமே இருக்கும். லாஸ்ட் வந்து எட்ஜ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கடைகள், இந்த ட்ரே போட்டு டேபிள் போட்டிருக்காங்க. வாங்கலாம், நல்லா இருக்கும். சரிங்களா? கடைசியா வந்து இதுதான் நாங்க வாங்கின காய்கறிகள். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.